வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக மருத்துவர் சிவராமன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அருணன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். மத்திய அரசு உத்தரவின் பேர்ல மட்டும் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் தொலைபேசி பேச்சுக்கள் ஒட்டு கேட்பு அப்படின்னு ஒரு ஆய்வுல வெளியான தகவல் சொல்லுது. இந்த தகவல் மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. இதை தாண்டி மாநில அரசுகள் எத்தனை பேருடைய தொலைபேசிகளை ஒட்டு கேட்கறதுக்கு ஆணையிட்டு இருக்குதோ, அது எவ்வளவு தூரம் ஒட்டு கேட்கப்படுதோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா, சுதந்திரமான ஒரு நாட்டில் மக்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறார்களோ அப்படிங்கிற எண்ணமும் அது குறித்த கவலையும் மேலோங்கிறத தவிர்க்க முடியல. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையா, அதாவது ஒரு சுதந்திர நாட்டில் தான் இருக்கிறோமா, அடுத்து ஒரு தனி மனித சுதந்திரம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அப்புறம் அதில் அவர்கள் ஒட்டு கேட்கக்கூடிய விஷயங்களை தங்களுடைய வசதிக்காகவும் அரசியல் லாபத்திற்காகவும் ஒரு சமூக பிணக்கிற்காகவும் எந்த காலத்திலையும் பயன்படுத்தக்கூடிய அளவில் ஒரு பெரிய ஆயுதமாக வருகிறது. அதனால் இது மிக வருந்தத்தக்க, எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அது. ஆனா பாதுகாப்பு காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதுல முழுக்க நியாயம் இல்லைன்னு சொல்லிட முடியாதுன்னு எடுத்துக்கலாம். இல்ல, அப்படி எடுத்துக்கலாம். பாதுகாப்புக்காக அவசியமாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது, அதுதான் முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குது. ஏன்னா ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் எடுக்கக்கூடிய விஷயங்களை யார் அதை கையாளுகிறார்கள், எந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் பாதுகாக்கப்படுகின்றன, அந்த ஒருவேளை அதில் ஒரு தனி மனித சுதந்திரம் தாண்டிய விஷயங்கள் எத்தனை இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு பிற்காலத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய கேள்வி, ரொம்ப எச்சரிக்கையாக கையாளப்பட வேண்டிய விஷயம். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு விலக்கு, அதை வச்சு தான் பெரிய விதியை உருவாக்கிடுறாங்க. அதாவது தேச பாதுகாப்புக்காக இந்த மாதிரி ஒட்டு கேட்க வேண்டியிருக்கு என்கிற ஒரு விளக்கம் தரப்படுகிறது. சட்டங்களில் கூட அந்த அடிப்படையில் தான் அந்த ப்ரொவிஷன்ஸ், அந்த சரத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன சிக்கல்னா, தேச பாதுகாப்புக்காக ஒட்டு கேட்பு என்பது பற்றி ஒரு தெளிவான வரையறை இருக்கிறதா, அல்லது அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அரசியல் எதிரிகளை கண்காணிக்கிற, இன்னும் கூட அண்மையில் கூட ஒரு செய்தி வந்துச்சு, சொந்த கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடியவங்களை கண்காணிக்கிற இந்த மாதிரியெல்லாம் நடக்குது என்றெல்லாம் செய்தி வருது. குறிப்பாக ஆளுங்கட்சி ஆன பிறகு அதுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் குறித்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. இது நிச்சயமாக நாட்டினுடைய குடிமக்களுடைய உரிமைக்குள் அரசு இயந்திரம் மூக்கை நுழைக்கிற ஒரு கடுமையான போக்கு. இது அடிப்படையில் எதிர்க்கப்பட வேண்டும். இப்போ இந்த வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்த்தா அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒட்டு கேட்கிற வேலை சில வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கூட கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கவங்கள ஒட்டு கேட்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க. அப்புறம் நிறைய தனியார் நிறுவனங்கள், ஆகவே அது உள்நாட்டு வெளிநாட்டு தனியார் நிறுவனங்களுக்கு தரப்படுதுன்னு இருக்கு. அதனால தான் ஐயா சொன்ன சந்தேகம் மேலும் வலுப்படுது. என்னன்னா, தேச பாதுகாப்புக்காக நீங்கள் ஒட்டு கேட்டு சேகரிக்கிற செய்திகள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும், அதை வச்சு பின்னாடி உள்நாட்டில் மட்டுமில்லை வெளிநாட்டில் கூட மிரட்டுகிற வேலை நடந்தால் அரசு என்ன செய்யும்ங்கிற பெரிய கேள்விகள் இருக்கு. எனக்கு என்ன படுதுன்னா, இது பற்றி இதை ஒட்டியாவது ஒரு விரிந்த பரந்த விவாதம் ஊடகங்களாவது நடத்தப்பட வேண்டும் என்று எனக்கு படும். அந்த விவாதத்துக்கு பிறகு ஒரு பரந்த கொள்கை ஒன்றும் ஒதுக்கப்பட வேண்டும்.